அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான உச்சிஷ்ட கணபதியினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்என் சந்திரகுமார். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இடுமருந்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இடுமருந்து கொடுத்தா என்ன நன்மை, என்ன நன்மையா? அதில் பல நன்மை இருக்குது. நான் எதைன்னு சொல்கிறது? அன்பு, அரவணைப்பு, காதல், நேசம், ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம், சாரப்பாம்பு நல்ல பாம்பு புணத்தி ஆடுறது, அந்த மாதிரி பின்னி பிணைஞ்சா பேரின்பம். இந்த இடுமருந்து எப்படி ரெடி பண்ணுறது சொல்லித்தரேன். புல்லாமணக்கு கொஞ்சம் போல், சொல்லாமணக்கு கொஞ்சம் போல். இதையா சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. புல்லாமணக்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது, சொல்லாமணக்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது. சுழல் வண்டு, குழியான, பேய்க்கரும்பு சாறு. புல்லாமணக்கு, சொல்லாமணக்கு, குழியான, சுழல் வண்டு, பேய்க்கரும்பு சாறு, இந்த 5 பொருள் தாங்க. இதை கல்வத்தில் இட்டு அப்படி நச்சு அப்படி மெழுக அரைச்சி அப்படி உருண்டையாக மிளகளவுக்கு அப்படியே உருண்டையாக ரெடி பண்ணி இதமான நிழலில் வாழலையில் காய வைங்க, இல்லை வெத்தலையில் காய வைங்க. காய வச்சு எடுத்துக்கிட்டிங்களா? இப்போ உங்கள் கணவருக்கு நீங்கள் கொடுக்கணும். எச்சில், அழுக்கு, ரத்தம், உதரப்போக்கு, இதில் கொடுக்கலாம். டீ, காப்பி, கூல்ட்ரிங்க்ஸு, மட்டன், சிக்கன், மீன் குழம்பு, ரசம், சாம்பார், இதுக்கும் புளிக்கும் சம்பந்தம் இல்லை. சில பேர் இடுமருந்து புளி சேர்க்காத குழம்புல கொடுக்கணும்பாங்க. அது வேறு, அது சைவம் அசைவம்னு இருக்குது. இப்போ நான் சொன்னது அசைவத்தில் வரும். இதில் குழியானன்னு ஒன்று சேர்க்குறோம் இல்லையா, உயிர் உள்ள பொருள். அதனால் இப்போ ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கணும். எச்சில், யூரின், அழுக்கு, இந்த மாதிரி விஷயத்தில் கொடுக்கலாம். இதை நீங்கள் இப்படி கொடுத்துட்டால் உள்ளே போய் தங்காது, முடி முளைக்காது, சைடு எஃபெக்டெல்லாம் இருக்காது. சரியா? ரொம்ப அற்புதமான பொருள், ரொம்ப விசேஷமானது. தயார் செஞ்சு நீங்கள் இதை பயன்படுத்துங்க. அப்படி இல்லை நம்மள்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.